ஷேய் பிரம்மா பேசுகிறேன்டா. மண்ணை சுரண்டி மானிடப்பே சாப்பிடணும். சரியா? மண்ணை சுரண்டி விவசாயம் பண்ணி சாப்பிடணும். விவசாயம் பண்ணால் அதில் ஆடு மாடு கோழிப்பறை எல்லாத்துக்கும் அந்த சாப்பாடு பூமியில் இருக்குது. இப்படியே கெட்டட பில்டிங்காக போட்டு வந்து அழிச்சு வந்தால் பின்னாடி செய்ய முடியாது. அந்த செத்த பேய் பேப்பரை எரிச்சாச்சு. இந்த செத்த பேய் பேப்பரில் எல்லாமே மாட்டுவாடா. மாளிகை கட்டி வச்சுருக்கா. அதான் தமிழ்நாட்டுக்காரன் என்னை 7 செம்மத்துக்கு முன்னாடி பாடாப்படுத்தினான்டா. இராணுவத்தை முப்படை வானரப்படை அதை வச்சு தான் வெளியே விளையாடு எல்லா நாடும் அதை அவனுங்களை வச்சு உள்ளே வச்சு விளையாண்டு எல்லாம் அழிச்சிடுவார். இவர் அந்த டைமை உள்ளே கொண்டு வரையில் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் வானரப்படை இராணுவம் எல்லா படையை வச்சு ஒட்டை வலிச்சு அழிடுவார். நான் தான் பெரிய வெண்ணெய் புளுத்தி நீவே நினைக்கான் அரசியல்வாதி. நாங்கள் காகித பேப்பர் பணம் சம்பளம் கொடுக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு. அவன் சாப்பாட்டு உணவு இருந்தால் போதும், குடும்பம் நல்லபடியாக இருந்தாலும் போதும்னு 2 பாயிண்டில் உள்ளே இறங்கி எல்லாத்தையும் களைச்சி தேன் கூடு களைச்ச மாதிரி களைச்சி விட்டு உள்ளே தூக்கி போட்டு நாக்க புடுக்க வெட்டிடுவாங்க. அது கண்டிப்பாக உண்டு. ஏற்கனவே உள்ளே போட்டிருக்கு கணக்கு. பாத்தியா இல்லையா எவ்வளோ கணக்கு போட்டிருக்காரு? அதான் சொல்லுதார்ல, கணக்கு போட்ட கணக்கில் விளையாடுதானடா மானிடப்ப அப்படிங்காரு எங்கள் அண்ணன். இல்லை அவர் விளையாட்டு சித்து விளையாட்டு விளையாடுவார். இன்னைக்கு வரைக்கும் விளையாண்டு உங்களுக்கு கணக்கு கொடுத்துட்டாரு. நீ என்ன செய்த? செத்த பேய் பேப்பர் வச்சு மாளிகை கட்டி சிட்டி கிராமத்தை அழித்து வச்சுருக்க. சரியா? சிட்டிங்கிறது நீ வச்சுட்ட, கிராமந்தான். அந்த கிராமத்துக்குள்ளே இருப்பு இடம் என்ன, அதுதான் கணக்கு. எல்லாம் உழைச்சிக்கோ, நல்லா மூடிப்போ, திறந்து போட்டு போயிடாத. இப்போ ஏற்கனவே இப்போ உள்ளே வர்ற ஜென்ரேஷன் ஆண் பண்ணி திறந்து போட்டு போகுது, வித்தோட்டமாக போகுது. குனிஞ்சு பார்க்க 60 வயசு 70 வயசு இப்போ உள்ள கேட்டு கழுதை பூரா வங்கலடு ஆணும் பெண்ணும் மாற்றி பார்க்கு. ஆகா இன்னும் இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன் நல்லா ஆகா வித்தோட்டமாக போகுது அப்படின்னு. ஒழுங்காக பொத்தி போ. சரியா? கைத பேப்பர் பிடி வரும். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. ஆதார கார்டில் செக் பண்ணுவார், ஒன்றும் விட மாட்டார். ஆனால் தமிழ்நாடு தான் முதல் பாயிண்ட்டு. ஆனால் கைலாசத்துலேருந்து பிடிப்பார். கைலாசத்துலேருந்து எல்லா இராணுவ வானரப்படை சுற்றி நிற்பான். எல்லாம் செக் பண்ணுவார், ஒரு பிட்டு விட மாட்டார். அநியாய சேட்டை நாக்க கறக்குன்னு வெட்டிடுவாங்க, புடுக்கே வெட்டிடுவாங்க, வெட்டி தூக்கி எறிஞ்சு போட்டு போயிடுவாங்க. வண்டி வாகனம் 10 வண்டி 20 வண்டி வச்சுருப்பான், அங்கேயே எரிச்சிருவாங்க. போட்டார் இன்னைக்கு கணக்கு. வண்டி வாகனத்தை வச்சு விளையாடுறதுக்கான பூமியை கொடுத்துருக்கேன். தார் ரோடு போட்டு பூரா மலையை உடைச்சி பூரா பாலாக்கி வச்சுருக்கான். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்தையும் சொல்லுதான் எங்கள் நாடு தூக்கிக்கிட்டு இருக்கா அப்படிங்க. இப்போ எல்லா நாடும் சோழி முடிஞ்சு வச்சுன்னா எப்படா தூக்கம்? மாற்றி கையடிங்கடா அரசியல்வாதி. என்ன முட்டா குய்மனைகளா மாற்றி கையடிங்க. கையில் என்ன தெரியுமா? கையை தூக்கி கும்பிடுதில்ல, அதான் கையடி. மாற்றி புரிஞ்சு பாடுறா முட்டா கூதிமனைகளா முக்கால் சத்தியம்.